Hello friends, welcome back to Play Tamil Dub. So நம்ம போன மந்த்ல ரிலீஸ் ஆன சில பெஸ்டான தமிழ் டப்டான மூவிஸ் என்னென்னது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம டீமன் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மூவி, ஜாப்பனீஸ் மூவி, நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் தமிழ் டப்டோடையும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் IMDbல 5.4 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் இந்த படம் பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஆக்ஷன் அண்ட் கொஞ்சம் இன்டென்ஸான ஸ்டோரி லைனோட தெரியுங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். கொஞ்சம் ஓவர் ஸ்லாஷராகவே காமிச்சிருப்பாங்க, ஆனால் நல்லபடியாக இருந்திருக்கு. நம்ம ஹீரோ ஒரு ஹிட்மேன், ரிட்டையர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் சில பேர் இருக்காங்க, அவர் ரிட்டையர் ஆகுது, அவருக்கு பிடிக்கல போகிற அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக சாவச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு வெளியே வந்து அண்ட் கொஞ்சம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான கான்செப்ட் ஸ்டோரியாக போவோம். ஆனால் அவர் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, எவ்வளோ ப்ரூட்டலாக சாவடிக்கிறாரு, அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எனக்கு பொறுத்தவரையும் படம் சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்சிடியஸோட சாப்டர் 3யும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தமிழ் டப்டோட கொண்டு வந்தாங்க. ஒரிஜினலி நம்ம 2015 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம டேட்டா MX Play சைடில் அவைலபிளாகவும் இருக்குது. படத்தோட கான்செப்டை பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இன்சிடியஸ் வந்து இது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஹாரர் மூவின்னு எடுத்தோம் வச்சுக்கோங்க. இன்சிடியஸ்லாம் நல்லா கொஞ்சம் டாப் மோஸ்டான இடத்துல இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து நான் தமிழ் டப்டே கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இது கொஞ்சம் இன்கேஸ் நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க, அதனால் இதை வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். கான்செப்ட் ஸ்டோரி கொஞ்சம் கண்டினியூட்டியாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் டேட்டா நீங்கள் தேர்ட் பார்ட் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டோரி லைனோட வந்திருக்காங்க. பட் இன்டெப்த்தான இந்த என்டையர் நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸி நல்லபடியாக கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள் தான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த எலக்ட்ரிக் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் மூவியும் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் IMDbலையும் 5.9 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மூவி அண்ட் கண்டிப்பாக உங்களை சஜஸ்ட் பண்ணுவேன். கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இது கொஞ்சம் பழைய டைமில் இருந்தால் காமிச்சிருப்பாங்க. நான் அந்த டைம்லேயே நம்ம வந்து நிறைய ரோபோட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம், அவங்களுக்குலாம் நல்லா கொஞ்சம் பிரெயின் ஆட்டம் ஒன்று தந்துட்டாங்க. அண்ட் இவங்களே வந்து சொந்தமாகலாம் வந்து நிறைய யோசிச்சு சில விஷயங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இடத்துல லைக் ஹியூமன்ஸும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரோபோட்ஸும். ஆனால் ரோபோட்ஸை வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து நம்மள அடைச்சி வச்சிட்டோம், ஏன்னா அவங்க ரைட்ஸ்க்காக சண்டைலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனோட சோலுன்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த ஒரு ரோபோட்டில் மாட்டியிருக்கு. அண்ட் இந்த ரோபோட் வந்து லைக் என்னோட பாடியை எப்படியாச்சும் கண்டுபிடின்னு சொல்லிட்டு தான் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் படம் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் தேடுற மாதிரி போவோம். ஆனால் நல்ல ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட் இருக்குது, நல்ல ஒரு VFXும் போட்டிருக்காங்க, நல்ல ஒரு ஃபேமிலி வாட்ச் ஆன மூவியாக கிரியேட் ஆயிருக்கா. அதனால கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம த சேசர் மூவி 2008 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 7.8 அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து தமிழ் டப்டோட கொண்டு வந்திருக்காங்க. பை த வே இந்த படம் பார்க்குற முன்னாடி ஒரு வார்னிங்கோட தந்துடுறேன், தனியாக பாருங்கள். அண்ட் தப்பி ஃபேமிலியெல்லாம் பார்த்துடாதீங்க. உள்ள கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்ட் அண்ட் போல்டான விஷயங்கள் தான் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பை த வே படத்தோட கான்செப்ட் ஒரு சைக்கோ கில்லர் நிறைய பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி சாவச்சிருப்பான். அண்ட் அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு பொண்ணு மாட்டியிருக்கா. அண்ட் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அந்த பொண்ணை தேடி கண்டு பிடிக்கணும் தான் சிம்பிளான கான்செப்டை சொல்கிறேன். ஆனால் அது அவர் எப்படி பண்ணுறாரு, அது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்ல டார்க்கர் வேர்ஷனோட கொண்டு போயிருப்பாங்க. அண்டு அது பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் சாஃப்ட் ஹார்ட்டடாக இருந்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரீமான ஸ்லாஷரான விஷுவல்ஸும் காமிப்பாங்க, இன்னொரு பக்கம் ஸ்டோரி வைஸும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குமா, அதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கொரியன் ஹாரர் மூவியை டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2003 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 7.1 அண்ட் இது கூட நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க தமிழ் டப்டோடையும். அண்ட் இந்த படம் லைக் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவி அண்ட் கொஞ்சம் கிளாசிக்கலான ஹாரர் மூவியே தெரியுங்கன்னா இந்த படத்தை டெஃபினட்டாக பார்க்கலாம். ஒரு மைண்டில் யோசிச்சு வச்சுக்கோங்க, லைக் 2003 ரிலீஸ் ஆனது, அதுக்கேற்ற மாதிரி சில விஷுவல்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். பட் அது கொஞ்சம் நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 சின்ன பொண்ணுங்க இப்போ அவங்க வீட்டுக்கு வராங்க. அண்ட் அந்த வீட்டில் வந்தோடனே சில விஷயங்கள்லாம் நடக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி யார் காரணமாக இருப்பாங்க அது வந்து ஆக்சுவலாக அப்படியே சொல்லிடுவாங்க ஓப்பன்லி. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸ் ஆட்டம் ஒன்று கிரியேட் ஆகும். அண்ட் ஃபைனலி என்னையா இவங்க எப்படி இந்த 2 பொண்ணு எப்படி இப்போது உயிரோட தப்பிக்க போகிறாங்க, சர்வை பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் மாறும். ஸோ அது பாருங்கள். ஆனால் நல்லபடியாக இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரிவிலேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கொரியன் மூவி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சைக்கோ கில்லரான ஒரு கேரக்டர், ஒரு டிடெக்டிவ் அண்ட் ஒரு சர்ச்சோட ஃபாதர். ஸோ இங்கே 3 பேர் உள்ளே வந்து ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஒரு பொண்ணு வந்து மிஸ் ஆகிருப்பா. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி ஒரு க்ரைம் த்ரில்லர் ஆங்கிளாக வந்து காமிச்சிருக்காங்க, அது நீங்கள் பாருங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர் வந்து அங்கே அவர் வந்து மைண்டில் விஷுவலாக அவர் நினச்சிக்கிறார், இது கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு சைன் தராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பண்ணுறது எல்லாமே கரெக்டு,
ஜஸ்டிஃபைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாரு. இந்த சைக்கோ கில்லருக்கு அவனுக்கு நிறைய சின்ன வயசில் ட்ராமாலாம் இருக்கும். ஸோ அவன் பண்ணுறது அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஃபைடாக இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த டிடெக்டிவ் வேறு எப்படியாச்சும் அந்த பொண்ணை தேடணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலி அந்த பொண்ணை தேடினாங்களா இல்லையா அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஆஸ் எ மூவி மேக்கிங் அண்ட் அந்த கிரைம் த்ரில்லர் வைஸில் நல்லபடியாக இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டென் ஆஃப் தீவ்ஸோட செகண்ட் பார்ட்டும் ஃபைனலி இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணிட்டாங்க. IMDbலையும் 6.3 அண்ட் நம்ம லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் ரிலீஸும் ஆயிருக்கு. ஸோ ஓகே ப்ரோ என்ன ப்ரோ இது கான்செப்ட் நம்ம டென் ஆஃப் தீவ்ஸ் 1 தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் செகண்ட் பார்ட் அப்படி இருக்காது, நல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் பேசிங்லேயே தான் போவோம். என்ன நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போலீஸாக இருப்பார்ல, செகண்ட் பார்ட்டில் இல்லையா நானும் வில்லனாக மாறுறேன்னு சொல்லிட்டு இவரும் வந்து அந்த ராபரியோட கேங்கில் போய் எப்படியோ சேர்ந்துடுறாரு, ராபர்ஸோட கேங்கில். அண்ட் அவங்களாம் சேர்ந்து எப்படி ஒரு ஹைஸ்ட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹைஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா இல்லையா அண்ட் அது வந்து அப்படியே கொஞ்சம் நல்ல சஸ்பென்ஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்களா. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு மூவி பார்த்தா எப்படி இருக்குமோ அது கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அண்ட் நல்லபடியாகவும் இருந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக இதை நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்வைலைட் ஆஃப் த வாரியர்ஸ் வேலடின்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன இன்னொரு மூவி IMDbலையும் 7 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் இப்போ நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹை ஆக்டேனான ஆக்ஷன் மூவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது ஏன்னா இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து வெறும் ஆக்ஷனாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை பார்க்கும்போது என்ன இடத்துல ப்ரோ இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா அங்கே அந்த உள்ளுக்குள்ளே ஆக்ஷன் சில விஷயங்கள்லாம் நடக்கும், தரமாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட். அண்டு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ப்ரோ இதே மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அப்படி தான் என்டையர் ஒரு யூனிக்கான இந்த மாதிரி மூவிஸ்லாம் நம்ம அவ்வளோ பார்த்துருக்க மாட்டோம். இன்கேஸ் இங்கே நிறைய மார்ஷல் ஆர்ட் ஃபைட் ஆக்ஷன் கேட்டகிரியான மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மேபி அது நிறைய சிம்லராக நீங்கள் உள்ள கான்செப்ட் பார்க்கலாம். பட் இந்த இடத்தையும் அவங்க அந்த மாதிரி யூனிக்காக ஒன்று காமிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன், உண்மையாகவே இந்த மாதிரி இடம்லாம் இருந்திருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படத்துலேயே. அண்ட் பை த வே கொஞ்சம் ஒரு ஃபேண்டசி கான்செப்டும் படத்தில் காமிச்சிருக்காங்க. பட் ஆக்ஷன் விஷுவல் வைஸில் ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம முஃபாசா த லைன் கிங் மூவி கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போன மந்த் தான் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில். IMDbல 6.6 அண்ட் ஜென்ரிக்காவே உங்களுக்கு லைன் கிங் மூவி அண்ட் ஒரு நல்ல ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு மூவி பார்க்கலான்னு இருந்தீங்கன்னா இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட். ஆக்சுவலி முஃபாசாவோட ஸ்டோரி தான் உள்ளே காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம லைன் கிங் மூவியோட ஒரு ப்ரீக்வலான மூவி. ஸோ முஃபாசாவும் வந்து சின்ன வயசில் தொலைஞ்சிருவார் அண்ட் அதெல்லாம் எப்படி ஒரு டோட்டல் ஜேர்னியாக போயிருக்காங்க, திருப்பி எப்படி வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காரு, இந்த மாதிரி ஒரு நல்ல எபிக் ஸ்டோரியும் உள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. பட் இதில் மெயினான ஒரு கேரக்டர் இருக்கார் நம்ம ஸ்கார் கிங்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நல்லபடியாக வந்து ஸ்டோரி லைனில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்தால் இந்த படத்தை கொஞ்சம் நல்லா யூனிக்காகவும் அண்டு ஸ்டோரி டெல்லிங்கில் சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நானும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. இனிஷியலாக பார்க்கும்போது நம்ம ஒரிஜினல் ரிவ்யூவில் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மூவி ஃபேமிலி வாட்ச்க்காக டெஃபினட்டாக சூட்டபுளான ஒரு மூவி. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம 30 ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவியை வந்து இப்போ நம்ம லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா IMDbலையும் 4.8 தான். அண்ட் நார்மல் ஒரு மிலிட்ரி வார் ஆக்ஷன் கேட்டகிரியான ஒரு மூவி. ஒரு மிஷினை முடிக்கிறதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் டெரரிஸ்ட் சைடு உள்ளெல்லாம் இறங்கி போவாங்க. அண்ட் அந்த மிஷின் முடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு செகண்டில் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருந்தது. மெயினாக நம்ம எவர்கிரீன்ஸும் உள்ளே நச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் பர்ஃபெக்டான ஒரு கேரக்டராக இருந்திருக்காங்க. ஸோ பை த வே இந்த படம் அதுக்காக வேணால் நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரிக்காக இது முன்னாடி சொன்ன எல்லா படமும் நீங்கள் பார்த்துட்டீங்க, வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல தமிழ் டப்டான மூவி செக் பண்ணோன்னா இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில பெஸ்ட்டான மூவிஸ் அதுவும் நம்ம போன மந்த் ரிலீஸ் ஆனது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பை த வே இதில் எத்தனை மூவிஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதெல்லாத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி மறக்காமல் லைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.